தீ பரவட்டும் அப்படின்றத மாத்திருக்காங்க. தீ பரவுனதே எதுக்குன்னா, நீதி பரவணுங்கிறது. மொழிக்கான நீதி பரவியிருந்தால், தீ பரவ வேண்டிய அவசியம் இல்லையே. அது யாருக்கு எரிச்சல தரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாவே தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா, டெல்லியில இருக்கிறவங்களுக்கு அது பெரிய ஒரு அதிர்ச்சி எப்பொழுதுமே கொடுக்கும். இந்த 65 போராட்டம் அப்படிங்கிறது முழுக்க அண்ணா திமுகவும், அண்ணாவும் அவருடைய தம்பிகளும் கட்டமைக்க, அது மாணவர்களிடம் ஒரு பெரிய நெருப்பை பற்ற வச்சிருச்சு. இருக்கிறவங்களாம் நேரு ஏன் திட்டுறானா அதுக்காக தான். எது நடந்தாலும் நேரு ஆட்சி காலம், நேரு காலத்தில் நடந்து இன்றைக்கி பேச வைக்கணும்னா, இவங்க ஒரு சர்வாதிகார போக்கு காளி பசங்க அப்படின்னு திமுக தேர்தலுக்கு வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி தீய சக்தி அப்படிங்கிறவனும். ஆனால் திமுக தான் இருக்குது. இப்படி சொன்னவங்கெல்லாம் யாரும் இல்லை. அண்ணா, பெரியார் இவங்கெல்லாம் இந்திய எழுத்துக்கள் அழிப்பு அப்படிங்கிறது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு தார் வச்சு பூசிட்டு வருவாங்க. அதான் இந்த கர்நாடகாவில் மெட்ரோ ரயிலில் இந்தி இருக்குன்னு சொல்லிட்டு உடச்சி தள்ளிட்டு இருக்காங்க. ஏஐ சாட்ஜிபிடி காலத்தில் எதுக்கு ஏன் இந்திய திணிக்க? 60 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவுக்கான எச்சரிக்கை மொழி. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஆலோசகர், மூத்த பத்திரிகையாளர் திரு கோவி லெனின் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு அந்த பராசக்தி வசனம். அந்த பராசக்தி கூட உங்களுக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. ஏன்னா அண்ணா ஆவணப்படம் நீங்கள் இயக்கியிருந்தப்ப அதில் அந்த ஒரு வசனம் வரும், அம்பாள் எந்த காலத்திலே பேசினால் அறிவு கெட்டவனே அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பராசக்தி சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகியிருக்கிற பராசக்தி, இயக்குனர் சுதா கொங்காரா அவங்க சூரரை போற்று, இறுதிச் சுற்று போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த படம் இந்தி எதிர்ப்பை பேசுகிற ஒரு படமாக இருக்குது. இந்தி திணிப்பதை எதிர்க்கிற ஒரு படமாக இருக்குது. சரியா சொல்லலாம், அப்படி சொல்லலாம். 1959லிருந்து 1965 கடந்து அண்ணா முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் 1967 வரைக்கும் படம் சில விஷயங்களை பேசுது. அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு மாணவர் போராட்டத்தை இந்த படம் முன்னிறுத்துது. இந்த சென்சார் போர்டை கடந்து இந்த படம் வந்திருக்கிறது, சில கட்ட கொடுத்துருக்கிறது. இன்னொரு படம் ஜனநாயகன் படம் தள்ளி போய் 21ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்குது வழக்கே. ஸோ இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? இந்த இந்த காலகட்டத்துக்கு இந்த பராசக்தி அப்படின்ற படத்தை எப்படி பார்க்குறீங்க? பராசக்தி என்பது எல்லா காலத்திலும் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாகவே இருக்கிறது. 1952 வெளியான கலைஞரின் பராசக்தியாக இருக்கட்டும், இப்போ இந்த 2026 வெளியாகி இருக்கக்கூடிய இந்த பராசக்தியாக இருக்கட்டும். ஏனென்றால் தணிக்கைத்துறை அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒன்றிய அரசு கையில் இருக்கக்கூடிய ஒரு துறை. அங்கே அவர்களுடைய அது நீங்க தெளிவா சொல்லணும்னா, அது அவங்களுக்கான பார்வைங்கிறது வேற. தமிழ்நாட்டினுடைய பார்வை, தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இது வேற. அப்ப அந்த பராசக்தியில நீங்க சொன்ன மாரி அந்த அண்ணா ஆவணப்படம் அத நம்ம இயக்க பொழுது, நக்கீரனுக்காக அத பண்ண பொழுது, அண்ணாவுடைய தாக்கம் எப்படி பின்னாடிலாம் இருந்துச்சுங்கிறத தான் அந்த பராசக்தி வசனத்த வைப்போம். அண்ணாவின் தம்பிகள் எப்படி வந்தாங்க? ஏன்னா, அண்ணா வேலைக்காரியில எப்படியான ஒரு சமூக மாற்ற கதைய கொண்டு வராரு. ஏன்னா, அவருக்கு முன்னாடியே கலைஞர் சினிமாவுக்கு வந்துட்டாலும், அவர் ராஜாராணி கதைகளுக்குள்ள அந்த சமூக கருத்துக்கள சொல்லிட்டு இருந்தாரு. அது மந்திரகுமாரி மாரி படங்கள்ல அந்த வசனங்கள்லாம் வந்துச்சு. ஆனா, அ அண்ணா வேலைக்காரி எழுதிய பிறகு, அந்த வேலைக்காரியில அவரும் அந்த காளி கோயில்ல போய் அந்த அ ஆனந்தன்கிற அந்த கதாநாயகன் இதே வசனத்த பேசுவான். இதே மாரி. அது எப்படின்னா, "1000 கண்ணுடையாள் என்று ஒன்று சொல்கிறார்களே, என்னை பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு கண் இல்லையா? எல்லாம் போயிடுச்சாங்கிற மாரி அது ஒரு கோபத்த காட்டுறது. இதுதான் பின்னாடி பராசக்தியில இன்னும் அது செம்மைப்படுத்தப்பட்ட ஏன்னா, அதனுடைய மூலக்கதைங்கிறது பாவலர் பாலசுந்தரம் எழுதினது. அது கலைஞருடைய கைக்கு திரைக்கதை வசனமா அது வருது. ஏன்னா, அது நாடகமா நடிக்கப்பட்டு, கல்யாணிங்கிற பேர்லயே நாடகமா நடிக்கப்பட்டு, பின்னாடி அது திரைப்படமா பராசக்தியா வரும்பொழுது, கலைஞர் அதுக்கான திரைக்கதை வசனத்த கட்டமைக்கும் பொழுதே, அது ஒரு சோக காப்பியமா இருந்தத வேற மாதிரி ஒரு ஒரு இதுல கொண்டு வந்திருப்பார். அந்த கதைய. ஸோ, அப்ப இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அதிர்வுகளை ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா அப்படின்னா அது அவங்க நினைக்கிற அந்த சனாதனம், வர்ணாசிரமத்தை கொண்ட இந்து மதம்னு நினைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய சைவ மரபுன்னு இருக்கு, வைணவ மரபுன்னு இருக்கு. இங்க ஆசீவகம் நெறையா நமக்கான ஒரு அ பண்பாடு இருக்கு. குலதெய்வ வழிபாடு இருக்கு.
நாத்திகர்கள் உண்டு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் உண்டு. இப்படியெல்லாம் நெறைய இருக்கு. அவங்க ஆனா அந்த இதில வரமாட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நீ இதுக்குள்ள தான் வரணும். நீ வந்து இப்படி தான் இருக்கணும். அது திருப்பரங்குன்றம் வரைக்கும் அவங்க வர்றதுக்கு கூட ரீசன் அதான். அப்ப அந்த பராசக்தியில அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள்ன்னு கேட்டா அதிருது. பேச மாட்டாள். கல் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கல்லுங்கிறது என்ன அப்படி கல்லுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவங்க தேசிய கல்விக் கொள்கை மூலமா இந்தியை ஒரு இதா பாடத்திட்டத்தில கொண்டு வந்தே ஆகணும். இல்லன்னா உனக்கு நிதி தரமாட்டேன். மாநில அரசுக்கு நிதி தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துல, அவங்க பார்வை அதே தானே இருக்கும். அதான் இப்ப தெரிந்தோ தெரியாமலோ ரொம்ப ரெலவென்ட்டா இருக்கு இந்த படம். ஆ. ஆடியன்ஸ் கூட வந்து ம். ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. சிவகார்த்திகேயன் பேசுற ஒரு வசனமும் இருக்கு. அதாவது இதோட முடிஞ்சிராது. நான் ம். திரும்ப வருவேன் ம். அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீசர் ஜெயம் ரவி கேரக்டர் சொல்லும்போது, "நீ வரும்போது எங்க பேரன் பேத்திங்கலாம் இருப்பாங்க" ம். அப்படின்னு சொல்றது ம். இருக்கு இல்லையா? அது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பொருந்தி போயிருக்கு. இல்ல இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கு. இப்ப நீங்க இந்த காலகட்டம்ங்கிறது 64, 65 போராட்டம். அதன் பிறகு வந்து 67ல் ஆட்சி மாற்றம் அப்படின்னு நீங்க ஒரு தொடக்கத்தில சொல்றீங்க. இந்த இது இந்த அப்ப அதுக்கு முன்னாடி 1937, 38ல ஒரு போராட்டம் நடந்தது. அப்பவும் மாணவர்கள் தான் வந்து அத முன்னெடுத்து நடத்துறாங்க. இளைஞர்கள். அப்ப வந்து அப்ப இவ்வளவு கல்லூரி ராஜாஜி மாணவர்கள் முதலமைச்சர்ல. ராஜாஜி வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில சென்னை மாகாணத்தினுடைய பிரீமியர் அப்படின்னு அதுக்கு பேரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் மாரி ஆன ஒரு இதெல்லாம் அதிகாரம்லாம் கிடையாது. பிரிட்டிஷ் தான் கவர்னர் தான் மெயினு. சில நிர்வாக இத வந்து அந்தந்த மாநிலங்கள்ல மாகாணங்கள்னு அப்ப பேரு. சென்னை மாகாணம்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவின் பல பகுதிகள் உள்ளடக்கிய ஒரு மாகாணம் தான். அப்ப அதுக்கு வந்து ஒரு நிர்வாக இதா வந்து ஒரு எலக்ஷன் வச்சு எடுக்குறாங்க. இப்போ உள்ள எலக்ஷன் மாரியும் கிடையாது. 18 வயது நிரம்பிய ஆண், பெண் அத்தனை பேரும் வாக்காளர்கள் அப்படிங்கிற அரசியல் சட்டம் குடுத்துருக்கிறதும், அத எஸ்ஐஆர் வச்சு தூக்குறதுமான அந்த இது இல்ல. அப்பவே வந்து லிமிட்டட் தான் வாக்காளர்கள்ங்கிறது. வரி கட்டணும், சொத்து இருக்கணும், பட்டதாரிகளா இருக்கணும். இப்படி இப்படி நெறைய இது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இதில, அவர் வந்து இந்த பள்ளிக்கூடங்களில் ஹிந்தியை கட்டாயமாக்குவது அப்படின்னு அவரு கொண்டு வரார். அது முதலமைச்சர், தலைமை அமைச்சர் எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. அவர்தான். அவர் வந்து அத பண்றார் பிரீமியர். அப்போ வந்து பெ பெரியாரும், தமிழறிஞர்களும் எடுத்த போராட்டம் அது. 1937, 38ல. அதில நெறைய இளைஞர்கள், பெண்கள் குறிப்பா. ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து உள்ள போறாங்க. 13 கைக்குழந்தைகள் வேற அதில ஜெயிலுக்கு போது. சிறுவர் அதாவது அ தாயை விட்டு வளர முடியாது. அந்த மாரியான நிலையில இருக்கிற குழந்தைகள். அந்த மாதிரியான ஒரு எப்பொழுதுமே அது வந்திருக்கு. பிறகு 48ல ஒண்ணு நடக்குது. பிறகு 52ல ஒண்ணு நடக்குது. இப்படியே ஒவ்வொன்னா நடக்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, இறுதியாக அ ய இந்த 86ல ஒரு சட்ட எரிப்பு போராட்டத்த சட்ட நகல் எரிப்பு போராட்டம்னு திமுக நடந்தது. அப்ப நான்லாம் கல்லூரி மாணவன். இப்ப 1959ல ஒரு ரயில் எரிப்பு சம்பவம் ஆமா, காட்டுறாங்க. ஆமா. அது என்ன அப்டின்னா, அது தொடர்ச்சியா வந்து அ என்ன காரணம் அப்டின்னா, இத ரொம்ப அடிப்படையா புரிஞ்சுக்கணும். ராஜாஜி கொண்டு வந்ததுங்கிறது அவருடைய மாகாண சர்க்கார் என்று சொல்லப்படுகிற அந்த சென்னை மாகாண அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற பள்ளிகள்ல, குறிப்பாக தமிழ்நாட்டு பகுதிக்குள்ள இருக்கிற பள்ளிகள்ல இந்திய கட்டாயமாக்குறதுன்னு அவர் சொல்றார். அது அவர் எடுத்த முடிவு. பள்ளிகளில் தான். இது 48லயும் இதான் நடக்குது. அப்ப ஓமந்தூர ராமசாமியார் அவர் வந்து முதலமைச்சரா இருக்காரு. அப்பவும் அப்ப இருந்த கல்வி அமைச்சரும் அதே ஸ்டெப் எடுக்கிறாரு. அப்புறம் இந்த போராட்டம் வருது. அப்புறம் அவரே ஓமந்தூராரே அதுக்கு ஒரு ஒரு இது பண்ணிடுறாரு. அதுவும் கைவிடப்படுது. ஒவ்வொரு முறையும் அது வந்து ரத்து செய்யப்படும் அல்லது கைவிடப்படும். அந்த இந்தி திணிப்புங்கிறது. இது பள்ளிக்கூட லெவல்ல. 1950ல நம்ம குடியரசு ஆயிர்றோம். அப்ப அது பிறகு என்னன்னா, அந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 15 ஆண்டுகளில் அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதிலிருந்து 15 ஆண்டுகளில இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி இருக்கணும். அதுவரைக்கும் ஆங்கிலம் இணைமொழியாக நீடிக்கலாம். ஏன்னா, எது ஆட்சி மொழியா வரணுங்கிறது பெரிய விவாதம் நடந்திருக்கு அரசியல் நிர்ணய சபையில. அது வந்து இந்துஸ்தானிய வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல இந்திய வைக்கலாங்கிறாங்க. உருது பத்தி பேசுறாங்க. ஒவ்வொரு மொழியும் பேசுறாங்க. அப்பதான் வந்து கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர் வந்து தமிழ பத்தி சொல்றார். எங்களுடைய மொழி வந்து மூத்த மொழி. அத வைக்கலாம். ஆனா பெரும்பான்மை பேசக்கூடிய மொழி அப்படிங்கிற மாரி. பெரும்பான்மை பேசுற மொழிங்கிறது இல்ல. ஹிந்தி பேசுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறாங்கன்னா, அவங்கள போக மத்தவங்கள இந்தியாவுல இருக்கிறவங்கள எடுத்தீங்கன்னா, அவங்க வெவ்வேறு மொழிகள் பேசலாம். ஆனா அவங்க தான் அதிகம் ஹிந்தி பேசுறவங்கள விட. தனிப்பட்ட முறையில ஒரு மொழி அப்படின்னு எடுத்தா ஹிந்தி வந்து ஒரு 30 விழுக்காடு இருக்கு அப்படின்னா, அதுவும் எல்லா பக்கமும் ஒரே ஹிந்தியானா கிடையாது. இப்ப எப்படி தமிழுடன் சமஸ்கிருதம் கலந்து பல பிற திராவிட மொழி குடும்பங்கள் உருவானுச்சுன்னு சொல்றாங்களோ,
அது மாரி வந்து அ அந்தந்த வட்டார வழக்குகளோட சமஸ்கிருத சொற்கள சேர்த்து இந்தியாக அது கொள்ளப்படுவதும், அது வந்து அதுக்கப்புறம் வந்து அதில அ அந்தந்த வட்டார வழக்குகள் அழிந்து போவதும், அதனுடைய எழுத்துக்கள் வந்து பயன்பாட்டுக்கு இல்லாமல் போறதுமாக கிட்டத்தட்ட இந்த 75 ஆண்டுகள்ல நெறையா நடந்திருக்குது. அதுக்கு முன்னாடியும் நடந்துட்டு இருந்தது. அதனால அந்த ஹிந்திய அவங்க கொண்டு வரணுங்கும் பொழுது, குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள், அதாவது ஹிந்தி அதிகம் புழக்கம் இல்லாத தென்னிந்திய மாநிலம். அவங்கள்கிட்ட தான் இந்த எதிர்ப்பு வருது. அதில முக்கியமா தமிழ்நாட்டிலேருந்து வருது. ஏன்னா, இந்த ஆதிக்கம் என்பது நாளைக்கு நமக்கு பாதிப்ப ஏற்படுத்தும் தான். 1957ல திமுக முதலாக நாடாளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது, ஈவேகி சம்பத் எம்பியா இருந்தவர். அத பேசி நேருவிடமிருந்து ஒரு உறுதிமொழிய பெறுறார். அதாவது என்னன்னா, இந்தி பேசாத மாநிலங்களில், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஏன் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம இங்க மட்டும் கிடையாது. ஹிந்தி பேசாத மாநிலங்களில் உள்ள மக்கள் விரும்புகிற வரை, ஆங்கிலம் இணை ஆட்சி மொழியாக நீடிக்கும். அப்படிங்கிற உறுதிமொழிய குடுக்குறாரு. அந்த நேரு 1964ல அவரு இறந்துறாரு. இதன் பிறகு 65ல கரெக்ட்டா அந்த 64 அவர் இறந்த பிறகே அந்த தொடங்கிடுது. அந்த 15 ஆண்டு கணக்கு தொடங்கிடுது. நேரு காலத்திலேயே வருது. அத நாடாளுமன்ற மாநிலங்களவையில அண்ணா பேசுறார். இந்த மொழி ஒரு மொழிய கொண்டு வரனால என்ன சிக்கல் வரும்? ஒரே மொழி ஒற்றை ஏன்னா இது ஒரு அ எ இது வந்து ஒரு யூனியன். நாட் யூனிட்டரி ஸ்டேட். அதாவது நீங்க வந்து ஒற்றையாட்சி முறைய கொண்டு வராதீங்க. இது வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கூட்டாட்சி. ஃபெடரலா கொண்டு வரணும் தான் இதோட நோக்கம். ஒரு மொழிய திணிச்சீங்கன்னா, அது வேற மாதிரி அதிலேயே ஆயிடும். சிவகார்த்திகேயன் இந்திரா காந்தி கிட்ட பேசுற மாரி ஒரு வசனம் ஆ, வருது. நாங்க யூனிட்டிய கேட்கிறோம். நீங்க யூனிஃபார்மிட்டிய ஆ, கேட்கிறீங்க. ஆமா, 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா. அப்ப அப்படின்னு சொல்லி. என்னன்னா, யூனிட்டிங்கிறது ஒற்றுமை. நம்ம ஒரு ஒற்றுமைய வந்து வலியுறுத்துறோம். அவங்க யூனிஃபார்மிட்டின்னா, சீரான எல்லாமே இப்ப வந்து இப்ப யூனிஃபார்ம்னு சொன்னா, ஒரு ஸ்கூல்ல எல்லாருமே அத போட்டுக்குவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில இந்த இந்த கட்டுப்பாடு இருக்கணும் அப்டின்னா, அந்த பள்ளிக்கூடத்தோட இது. ஆனா, அந்த பள்ளிக்கூடத்து யூனிஃபார்ம் தான் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் இருக்கணும்னு நீங்க சொல்ல முடியுமா? அந்த இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். அதான் இப்ப இந்த ம். படம் முழுக்க முழுக்க மாணவர் போராட்டத்த மையப்படுத்தி தான் எடுத்திருக்கிறாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் வந்து பச்சையப்பன் கல்லூரியில படிக்கிறாரு. அவர் மாணவர் பருவத்திலே ஒரு போராட்டம் நடத்துறாரு. அதான் அந்த ரயில் எரிப்பு சம்பவம். அவரு படிச்சு முடிச்சுட்டு வெளிய வரும்போது, அவங்க தீ விபத்துல அவருடைய நண்பர் அந்த ரயில் எரிப்பு சம்பவத்துல இறந்துடுறாரு. அதுலேருந்து கொஞ்சம் மனம் மாறி, அவரு வந்து ஒரு வேலையில இருக்காரு. ரயில்வேல. அப்ப அவங்க தம்பி வந்து அண்ணாமலை யுனிவர்சிட்டில படிக்கிறாரு. அவருடைய காலகட்டத்தில இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அப்புறம் சிவகார்த்திகேயனும் அவங்க தம்பியும் இணைந்து நடத்துறாங்க. அந்த மாரி அந்த கதை போகுது. புறநானூற்று படை அப்படின்னு ஒரு ஒரு அமைப்புக்கு தலைவரா இருக்காரு சிவகார்த்திகேயன். எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் அந்த அமைப்புல வந்து உறுப்பினரா இருக்கிறாங்க. இப்படிதான் அந்த கதையின் போக்கு போது. இப்ப இதுல "தீ பரவட்டும்" அப்படின்றத மாத்திருக்கிறாங்க. இப்ப "தீ பரவட்டும்ன்றது" பேரறிஞர் அண்ணா வந்து பகுத்தறிவு விஷயங்கள அந்த பேச்சுல சொல்றாரு. அதாவது "தீ பரவட்டும்ங்கிற" வார்த்தைய வந்து நீங்க சொன்ன மாரி பகுத்தறிவு சிந்தனையுடன், பண்பாட்டு சிந்தனை கலந்து அத வந்து பெரியார் தான் அத அறிவிக்கிறார். அந்த போராட்டத்த. கம்பராமாயணம், பெரிய புராணம்னு நம்ம வெறும் புராண கதைகளே சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய வரலாறு, நம்மளோடது எங்கடா போச்சு? இதெல்லாம் ஆரிய கதைகளா இருக்கு. சாமி வந்தாராம், இத கேட்டாராம், அத போனாராம், அப்படியே வரம் குடுத்தாராம், இப்படி வந்து இதுக்கு இப்படி நடக்குதாம். இதெல்லாம் இன்னைக்கு இந்த காலத்தில நடக்குதான்னு அவரு கேட்கிறாரு. இது எல்லாமே அங்கேருந்து தான் வருது. திரும்ப நீங்க பார்த்தீங்கன்னா, புராணங்கள்ல சொல்லப்படுறது, இங்க கொண்டு வந்து ஏன் ஏத்துறீங்க? அப்படிங்கிறது தான். கம்பராமாயணம் என்பது வால்மீகியோட ராமாயணத்துக்கு அப்புறமா எழுதப்படுற, அதை தழுவி எழுதப்படுற, அதுவும் வந்து சில தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாரி சில சில மாற்றங்களுடன் எழுதப்படுகிறது. இது எதுக்கு நீ இந்த வேலைய பார்க்குறீங்க? அப்படிங்கிற மாரி இத ஏன் பண்றீங்க? நமக்குன்னு என்ன இருக்குன்னு அவரு கேட்கிறார். இது வந்து அதனால அது 2யும் ஏன்னா, அன்றைக்கு வந்து தமிழ் புலவர்கள் அதுதான் அதிகமா கையில எடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் அதுக்கு ஒரு பிரேக் போடணும். இது போன பிறகு தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கம்பன் விழாக்கள் நெறைய நடக்குது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த கவிஞர்களே அதில கலந்துக்கிட்டு, கம்பனை கருப்பு, சிவப்பு நிறத்தோட ஒப்பிட்டு அவங்க பேசுற காட்சிகளும் பார்க்குறோம். என்னன்னா இந்த மாற்றம். அதே நேரத்தில திராவிட இயக்கம் எத முன்னெடுக்குதுன்னா, குறிப்பாக அண்ணா எத முன்னெடுக்கிறார்ன்னா, சங்க இலக்கியத்த எடுக்கிறார். புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை. அத கேட்கிறாரு. நீங்க சொன்ன தீப்பரவட்டும்ங்கிறது தனி புத்தகம் கிடையாது. அவர் வந்து 1948ல நடந்த ஒரு வாதம், சொற்போர். இப்ப நடக்குதுல்ல டிபேட். அந்த வார்த்தையே அதில இருக்கு. இந்த டிபேட் அப்டின்னே இருக்கு. ஒரு டிபேட் நடந்தது சட்டக்கல்லூரியில. அதில பிராக்கெட்ல தான் வந்து விவாதம்னு போடுறாங்க. ஏன்னா, அன்னைக்கு அந்த ஆங்கில சொல்லுக்கு தமிழ்ல அது மாரிலாம் அதுக்கு முன்ன அவ்வளவா இல்லைங்கிறத அது காட்டுது. அப்ப அண்ணா வந்து ராபி சேதுப்பிள்ளை அவர்களுடனும், நாவலர் சோமசுந்தர பாரதியாருடனும் பேசுறாரு. ஈழத்தடிகள் அதில கலந்துக்கிறாரு. அந்த மாரியான ஒரு இது. அதில அண்ணா அதான் சொல்றாரு. நாங்க வந்து நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பரித்து பற்று, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏற்றும் களி, அகம், புறம்
இதையெல்லாம் நாங்கள் ஏதாவது பேசுகிறோமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ பெரியார் வந்து திருக்குறள் மாநாடுகளை நடத்துறார். அதனால் நமக்கு இதெல்லாம் நம்ம பண்பாட்டை சொல்வது, இதெல்லாம் வந்து ஆரிய பண்பாடு களம் அப்படின்னு இவங்க இலக்கியத்தை பிரிக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு ஆரிய திராவிடமா தான் அது அந்த போராட்டம் நடக்குது. இது திரும்ப அதை கொண்டு வரும்போது இந்தி திணிப்பும் அதில் ஒன்று. ஆரியத்தினுடைய ஆதிக்கத்தின் ஒரு வடிவம் தான் இந்தி திணிப்பு. அதே 1948 தான் அந்த இந்தி பள்ளிகள்ல இந்தி கட்டாயம்னு ஓமந்தூரார் அவருடைய ஆட்சி காலத்துல வரும்பொழுது, அதே இதில அங்கேயும் தீ பரவுனுச்சு. தீ பரவுனதே எதுக்குன்னா, நீதி பரவணுங்கிறதுக்கு தான். மொழிக்கான நீதி பரவியிருந்தால், தீ பரவ வேண்டிய அவசியம் இல்லையே! அதனால அந்த ஒரு நீங்க இத தணிக்கை துறை கூட ஒரு சொல்ல குடுத்தது கூட அது எப்படி இருக்குன்னா, எது விளைவாக வர வேண்டுமோ, அத குடுத்துருக்கு. ஆனா முழுக்க முழுக்க இந்த படம் தமிழ்நாட்டின் கொள்கைகள பிரச்சாரம் பண்ற மாரி இருக்கு. அது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் தன்மையை உணர்த்துற ம். மாரி இருக்கு. அது யாருக்கு எரிச்சல தரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாவே தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா, அ அது வந்து அ டெல்லியில இருக்கிறவங்களுக்கு அது பெரிய ஒரு அதிர்ச்சி எப்பொழுதுமே கொடுக்கும். இன்னைக்கு நேற்று இல்ல. அது வெவ்வேறு கோணங்கள்ல குடுக்கும். இப்ப இருக்கிறவங்களுக்கு, நாங்க டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு முதலமைச்சர் பேசுறதெல்லாம் எப்பொழுதுமே இருக்கும். குறிப்பா வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தி இருப்பது, அது ஏற்றுக்கொள்ளாத சூழல்ல, இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல வந்து அத வந்து அந்த ஹிந்தி இருக்கு, கட்டாயமா இருக்கு. ஏத்துக்கலைன்னா நிதி குடுக்க மாட்டோம்னு சொல்ற நேரத்தில, தமிழ்நாடு அத எதிர்க்குது. ஆனால் கேரளால வந்து அத ஏத்துக்குவோம். ஏன்னா, அவங்க ஃபண்ட் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாடு வந்து பன்முகத்தன்மை இங்க இருக்கு. ஏன்னா, இங்க தொழில் வாய்ப்புகள் இருக்கு, முதலீடுகள் வருது. கேரளா அது விளைநிலம் சார்ந்ததும், இந்த கடலோரம் சார்ந்தமான ஒரு இயற்கையான அமைப்பு கொண்ட ஒரு மாநிலம். அதனால அவங்களுக்கு சின்ன மாநிலம் வேற. நமக்கு 39 எம்பி தொகுதி. பாண்டிச்சேரியை சேர்த்து 40. அவங்களுக்கு மொத்தமே 20 எம்பி தொகுதி தான். அப்ப பரப்பளவும் கம்மி. அப்ப அவங்களுக்கான ஒரு நெருக்கடி இருக்குல்ல. அப்ப அது நடக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி, இடதுசாரி ஆட்சியா இருந்தாலும், நெருக்கடி வந்து இந்த மாரி இருக்கு. ஏற்கனவே வரி வருவாயெல்லாம் புடுங்கிட்டீங்க. ஜிஎஸ்டி அது இதுன்ட்டு. அப்ப இதையும் குடுக்க மாட்டேங்கிறப்ப, அவங்க அத வந்து சரி பிஎம் ஸ்ரீ அனுமதிப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இடது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஆட்சி இடதுசாரி கூட்டணியில சிபிஐ வந்து அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் ஆலோசிச்சு வேணான்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நெருக்கடிய குடுக்குறது தான் அ பாஜக அரசுடைய தந்திரம். ஏன்னா நீ இப்ப இன்னைக்கும் சிவகார்த்திகேயன் அந்த செழியன் அந்த ம். கதாபாத்திரம் வந்து டெல்லி தான் இந்தியாவா ஆ. அப்படின்னு கேட்கும்போது அ. தியேட்டர்ல தெரிக்குதா? விசில் பறக்குது. இது வந்து நம்மளுடைய கேள்வி. ஏன் டெல்லி தான் இந்தியாவா? அதுதான் இந்தி தான் இந்தியாவா? இந்தியா அப்படின்னா, இந்தியா? அப்படிங்கிற அந்த டோன் வருதுல்ல. அத வந்து நம்ம ஏன் அன்னையிலேருந்து கேட்கிறோம். இந்தியா தானே, இந்தியா அப்படின்னு ஏன் கேட்கிறோம்னா, இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் பல மொழிகள் பேசுறாங்க. இந்த மொழிகள் இனம் சார்ந்து பேசப்படுகிறது, நிலம் சார்ந்து பேசப்படுகிறது, மதம் சார்ந்தும் பேசப்படுகிறது. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான்னு 2 ஆனதுக்கு காரணம் மொழி தான். இந்தியால நீங்க ஒரு மதத்த தனியா பிரிச்சு கொண்டு போயிடணும் அதெல்லாம் இந்த அப்படின்னு படத்தோட இன்ட்ரோலயே வருது. ஆ, சோவியத் யூனியன்ல வந்து ரஷ்ய மொழிய ஆ, ஏன் திணிச்சாங்க? ஆ. ஏன் உடைஞ்சது? அப்படின்ற ஆமா. காரணத்தோட அதெல்லாம் வருது. உங்களுக்கு அதுல இருக்கு. அப்ப அந்த மொழி அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து சாதாரணமா இதா பார்க்கக்கூடாது. அந்தந்த இனங்களுடைய ஒரு சுயாட்சி உரிமை அப்படின்னு தேசிய படமெங்கும் இனங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவங்க என்னன்னா தேசியம் அப்படின்னா அது இந்தி தான், அது இந்தியா தான். அதுக்கப்புறம் இந்து மதம் தான் அப்படின்னு வராங்கல்ல. இத கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்த படமெங்கும் வாழ்க தமிழ், அ. அ வெல்க உயிர் தமிழ், உயிர் தமிழுக்கு, தமிழ் உடல் கொள்ளும். மண்ணுக்கு இந்த வசனங்கள்லாம் வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸ்லாம் அ இருக்குது. ஆனா படத்துல ஒரு ஒரு அதாவது இப்ப அரசியல் ரீதியா உங்ககிட்ட கேட்க வேண்டிய அந்த விஷயம் என்னன்னா, ஒரு குழப்பம் இருக்கு. அதாவது திமுகவுக்கும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் என்ன தொடர்பு? ம். அந்த காலகட்டங்கள்ல பெருந்தலைவர் காமராஜர் வந்து நிலைப்பாடு என்ன? ஏன்னா பக்தவச்சலம் முதலமைச்சரா படத்துல காட்டுறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் வராங்க. லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமரா காட்டுறாங்க. ஸோ இந்த சூழல்ல பெரியாரோட நிலைப்பாடு வந்து தோழர் தியாகு கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஒரு வரலாற்று பிழையை பெரியார் அன்று செய்தார் அப்படின்னு. அத எப்படி பார்க்குறீங்க? அரசியல் சார்ந்த பார்வைகள் ஒரு வரலாற்று நிகழ்வின் மீது பல்வேறு கோணங்களில் வெளிப்படும். இப்ப நம்ம வந்து நாம பார்க்குற ஒரு பார்வை இருக்கும். வட மாநிலங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கும். 2 கட்சிகள் இருந்தா, இந்த கட்சி பார்க்குற பார்வை ஒண்ணா இருக்கும். அந்த கட்சி பார்க்குற பார்வை இப்ப 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி பேர எடுத்துட்டாங்க. அப்படின்னு மட்டும் பார்க்குற ஒரு கட்சி இருக்கும்.
வேறு பேர் வச்சுட்டாங்க. என்னமோ ராம்ஜி என்னமோ போட வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் 100 நாள் வேலை திட்டமே இதனால் பாதிக்கப்படும். இதில் மாநிலங்களோட உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு இன்னொரு கட்சி பார்க்கும். பல்வேறு கோணங்கள் ஒரு இதில் இருக்கும். அது மாதிரி இந்த நீங்கள் சொல்கிற இந்த 64, 65 போராட்ட காலம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெற்று வர காலம். ஏன்னா 1962 அவங்க வந்து 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டாங்க. 9 நாடாளுமன்ற உறுப்பினர் 8ஓ 9ஓ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போயிட்டாங்க. 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்க. ஆனா அண்ணா தோற்கடிக்கப்படுறார். ஆமா. அதனால அவர் என்ன பண்ணாரு, 50 பேர் இருக்கிறனால, ஒரு ஆள் ராஜ்யசபாக்கு போலாம் எம்எல்ஏக்கள் பலத்துல. நீ என்ன சட்டமன்றத்துக்குள்ள தானே நுழைய விடல. அவர் சொல்றாரு, "ஒரு அண்ணாதுரையை தோற்கடித்தீர்கள். இப்பொழுது 50 அண்ணாதுரைகள் என் தம்பிமார்கள் சட்டமன்றத்துக்குள் போகிறீர்களே, எப்படி தடுப்பீர்கள்ன்னு அவர் கேட்கிறார். கேட்டது மட்டும் இல்ல, அந்த தம்பிமார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குரிமை பலத்துடன் அவர் ராஜ்யசபாக்கு போறார். மாநிலங்களவைக்கு போறாரு. மாநிலங்களவைன்னு அதுக்கு பேரு. ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ரெப்ரசன்டேஷன் போவாங்க. அதுவரை தேசிய கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் மாநிலங்களவை ரெப்ரசன்டேஷன். ஒரு மாநில கட்சியை சேர்ந்த ஒருத்தர் முதலாக மாநிலங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்ங்கிறதே அண்ணா தான். அப்ப வந்து அந்த அளவுக்கு திமுக இங்க பலமா இருந்தா தானே எம்எல்ஏக்கள் இருந்தா தானே இங்க போ முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த மாநில கட்சியும், எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சியா கூட வரல. இந்த வலிமை கொண்ட எதிர்க்கட்சியா. திமுக அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் எளிய மக்களின் இயக்கம். அப்பதான் அதுக்கு பிறகு 63ல காமராஜர் வந்து இந்த கட்சியினுடைய மூத்தவர்கள் வந்து இயக்கத்தை பலப்படுத்தணும். காங்கிரஸை வலுப்படுத்தி நேருவுக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி, அந்த இதெல்லாம் வருது. இது நமக்கு சீன போர்லாம் வருது. அந்த சூழல்ல அவர் வந்து கட்சிய வலுப்படுத்தணும். அதனால மூத்தவர்களாக இருப்பவர்கள் பதவியிலிருந்து இறங்கி இளையவர்களுக்கு வழி விடணும்னு சொல்லி, அதுக்கு பிளான் அதாவது இட் மீன்ஸ் காமராஜ் பிளான் அப்படின்னு அவரே ஒரு திட்டத்தையும் கொடுத்து, அதுக்கு முன்னுதாரணமா அவரே அதுலேருந்து விலகி, அவர் அகில இந்திய காங்கிரஸ் பணிகள கவனிக்க போயிறாரு. ஸோ இங்க பக்தவச்சலத்த அவருடைய ஆட்சியில் போலீஸ் அமைச்சராக, இப்ப சொல்ற மாரி ஹோம் அப்படிங்கிறவங்கள அந்த இதா இருந்தவரு பக்தவச்சலம். அவர்ட்ட அத குடுத்துறாங்க. அவர் ஒண்ணும் பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ளவர் கிடையாது. ஒரு கட்சிக்கு ஒரு முக்கியமானவரு, எல்லார்ட்டயும் பழகக்கூடியவரு, நண்பராக இருக்கக்கூடியவர், சட்டமன்ற அனுபவங்கள் உள்ளவர் அப்படிங்கிறது தானே தவிர, அவர் வந்து பெரிய பீப்பிள் லீடர் கிடையாது. காங்கிரஸ் வந்து இங்க வந்து தளர்ந்திருக்கு. அந்த நேரத்தில பெரியார் வந்து காங்கிரஸ தான் ஆதரிக்கிறார். ஏன்னா 49ல அண்ணா பிரிஞ்சு போனதுலேருந்து அவர் வந்து கண்ணீர் துளிகள் அப்படின்னு தான் திமுக காரங்களே விமர்சிப்பார். அது சுருக்கமா காத்து அப்படின்னு போடுவாங்க. அப்ப வந்து அந்த காத்து அப்படின்னு போட்டு கண்ணீர் துளிகள்னா அவர் என்னன்னா பச்சை தமிழர்ங்கிற முறையில காமராஜர அவர் ஆதரிக்கிறார். ராஜாஜிக்கு எதிரான நிலைப்பாடு அது. அண்ணாவோட நிலைப்பாடுங்கிறது காமராஜரை ஆதரிப்பதற்கு காரணம் திரும்ப ராஜாஜி வந்துடக்கூடாது. அவர் எந்த சாகசத்தையும் பண்ணி வருவாருங்கிறனால அவர் வரக்கூடாது அப்படின்னு. உண்மையாகவே ராஜாஜியை பதவியிலிருந்து இறக்கிய பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இன்னைக்கு வரைக்கும் அந்த செல்வாக்கு இருக்காது. தலைவர்களா வராங்க. ஒரு பிசி, எம்பிசி, எஸ்சி இப்படி தான் வந்து நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த இடம் வந்து பெரியார் போட்ட போடு சாதாரண போடு இல்ல. அது வந்துருது. 38ல ராஜாஜிக்கு எதிரான போராட்டத்த மக்கள் இயக்கமா மாத்துனதும் பெரியார் தான். அவரோட போராட்டம் எப்படி இருக்கும்னா, அதே உதாரணம் சொல்றேன். 1938 டிசம்பர்ல பெரியார வந்து ஜார்ஜ் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல சென்னையில ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில நிறுத்துறாங்க. அவர் மேல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. மக்களை தூண்டி விட்டார் அப்படின்னு ஒரு வழக்கு. அது வந்து இந்த புரட்சி வெடிக்கிற கிளர்ச்சிய அவர் தான் தூண்டி விடுறார் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சின்னு. அவர் ஒரு வாக்குமூலம் தான் குடுக்குறாரு. வழக்கெல்லாம் ஆடல. ரொம்ப சிம்பிளா ஒரு வாக்குமூலம் குடுக்குறாரு. என்னன்னா, ராஜாஜி ஆட்சி நடக்குது. அவர் சொல்ட்டாரு, இத எந்த வகையிலும் இந்த அடக்குமுறையை ஏவியாவது இந்த போராட்டத்தை ஒடுக்குவேன்னு சொல்ட்டாரு முதலமைச்சர். அதனால முதலமைச்சர் வந்து சொன்ன போல அடக்குமுறை காலத்தில் நீதி கிடைக்காது. தாங்களும் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர். யாரு? நீதிபதியாகிய தாங்களும் பார்ப்பன சமுதாயத்தைச் சேர்ந்தவர். முதலமைச்சரும் அதே சமுதாயத்தைச் சேர்ந்தவர். எனவே இப்படியான நேரத்தில் இது மாரியான நீதிமன்றங்களில் நியாயம் கிடைக்காது என்பதால், ஒரு பொது காரியத்தில் ஈடுபடுபவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு என்ன விலை கொடுத்தேனும் ஆக வேண்டும் என்கின்ற காரணத்தினால், தாங்கள் சட்டப்படி எனக்கு எவ்வளவு அதிக சிறை தண்டனை கொடுக்க முடியுமோ அதையும், சிறையில் எவ்வளவு தாழ்ந்த வகுப்பு கொடுக்க முடியுமோ அதையும், இந்த கிளாஸ் அதாவது போயிட்டோம் அவுட்டிங் போய் ஷாப்பிங் போறதெல்லாம் கிடையாது. எல்லா வசதியும் இருக்கு. ஜெயில்ல போனாலும் வெளியில போய் ஷாப்பிங் போயிட்டு வரதில்ல. சிறையிலும் எவ்வளவு தண்டனை வேணாலும் குடுக்கலாம். வாய்தாலாம் கேட்கல அவரு. எவ்வளோ தண்டனை வேணாலும் குடுங்க. தாழ்ந்த வகுப்பு குடுங்க சொல்லி
கொடுத்து இந்த வழக்கு நாடகத்தை முடித்து வைக்க வேண்டுமாய் வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன்னாரு. இதுதான் பெரியாரோட நிலைப்பாடு. 57ல அரசியல் சட்டத்தை எரிக்கிறார். காமராஜர் ஆட்சி. முதலாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துக்கு போயிருக்கு. அந்த சூழல்ல பெரியார் ஆதரிச்சது காமராஜர் தான். அந்த காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்ப இவர் அரசியல் சட்டத்தை எரிக்கிறேன்னு சொன்னதும், அதுக்காகவே ஒரு புது சட்டம் கொண்டு வராங்க. தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடை சட்டம் தமிழ்நாடு அரசு 1957 அப்படிங்கிறது சென்னை இப்ப அப்ப சென்னை அரசு. ஸோ இது வரும்பொழுது இந்த சட்டத்துக்கு வந்து ஏன்னா பெரியாருக்கு எதிராக தான் கொண்டு வராங்க. அன்னைக்கு எல்லாருமே வந்து அரசியல் சட்டத்தை எப்படி எரிக்கலாம் ஒரு ஆளு? அது எவ்வளவு புனிதமானது தெரியுமா? எவ்வளவு உயர்வானது தெரியுமான்னு எல்லாரும் பேசுறாங்க. காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க, காங்கிரஸோட கூட்டணி கட்சியிலேருந்து பேசுறாங்க, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் பேசுறாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த அரசியல் சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க. அண்ணாவும் பேசுறாரு. அவர் சொல்றாரு, இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் ஏதேனும் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு வகையில் ஈரோட்டிலே இருக்கக்கூடிய பெரியாருடைய மாளிகைக்கு சென்று அவருடைய ஆதரவை பெற்று இந்த இடத்திற்கு வந்தவர். நாங்கள் மட்டும்தான் அவரை எதிர்த்து விட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். ஏனென்று சொல்கின்றால், நீங்கள் இந்த சட்டத்தை போட்டு பெரியாரை தடுத்து விட முடியாது. பெரியாருடைய போராட்டத்தை தடுத்து விட முடியாது. ஏனென்றால் பெரியார் கலங்கி பார்த்திருக்கிறேன். வேதனைப்பட்டு பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் அவர் பயந்து பார்த்ததில்லை. அப்படிங்கிறாரு அண்ணா. அப்புறம் அது போகும்னு வச்சு இங்கே நிறைய அப்புறம் சட்டம் நிறைவேறிடுச்சு. அது இதாக இருக்குது. அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் கூட காமராஜர் ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கள பெரியார் தெளிவாக இருந்தார். எரிக்கிற அரசியல் சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம். இங்கே சென்னை மாகாணம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர். அவருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இது அண்ணாவும் சொல்கிறார். இன்றைக்கு இருக்கிற சூழலில் காமராஜர் அவர்கள் பெரியார் ராமசாமியை ஓங்கி அடித்தார் என்றால் காமராஜருக்கு கைவலிக்கிறது என்றுதான் பெரியார் நினைப்பாரே தவிர, அவரை பொறுத்தவரை ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்பது போல் எங்கள் மீது தான் அவர் பாய்வார் அப்படின்னு அவர் ஒரு இதாக பாசிங்காக சொல்கிறார். அந்த அளவுக்கு காமராஜரோட ஆட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல அவர் இருந்தார். அதனால தான் காமராஜர் இதை விட்டுட்டு போகும்பொழுது போகாதீங்க, தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது, நீங்கள் எடுக்கிற முடிவு தமிழ்நாட்டில் உங்கள் கட்சியை காலி பண்ணிடும்னார். நடந்துச்சா இல்லையா? அதாவது அதுக்கப்புறம் அரசியல் சூழல்கள் வேற ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் காங்கிரஸே 2 ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அந்த அந்த வலிமை அதுக்கப்புறம் அது அது இயல்பு போக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த இன்னைக்கும் இருக்கே தமிழ் மாநில காங்கிரஸ். இருக்கு. அது எங்கே இருக்குங்கிறது தான் முக்கியம். எதற்காக உருவாக்கப்பட்டது, அது எங்கே என்ன முடிவுகள் எடுத்தது, எங்கே இருக்குன்னா அது அரசியல், அது அந்த அரசியல் சூழல்கள். அப்போ இந்த வாக்குமூலம் இதை சொல்கிறேன். அரசியல் சட்ட எரிப்பும் போதும் இதே வாக்குமூலத்தை ஏறத்தாழ 3000 பேர் கைதாகிறாங்க தமிழ்நாட்டில். அவன் வந்து மற்றவங்களை விட்டுறான், நீ சின்ன பையன், இப்போ லேடிஸ் போட்டு இதையும் தாண்டி லேடிஸு குழந்தை சிறுவர்கள்னு அந்த சட்டத்தை எரித்து கைதாகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே பெரியார் கொடுத்தது ஒரு வாக்குமூலம் தான். இது என்னோட இதுபடி நியாயமானது, இந்த ஜாதியை காப்பாற்றுகின்ற இந்த சட்டங்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். ஆகவே இதை இருக்கிற என்னை பொறுத்தவரை இது நியாயமான செயலே. உங்கள் சட்டம் இதை தவறென்று கருதினால் எனக்கு உங்கள் சட்டப்படி எனக்கான தீர்ப்பை வழங்குங்கள் அப்படிங்கிறதான் வாக்குமூலம். யாரும் வழக்காடக்கூடாது. பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய போராட்டங்கள் எல்லாமே எப்படின்னா, அவர் பேசுறது வந்து கடுமையாக இருக்கும், செயல்பாடு யதார்த்த நடைமுறையோட இருக்கும். இதுதான் பெரியார். அவர் அதை பேசினார் இதை பேசினார் தூக்கிட்டு வராங்கல்ல, அதெல்லாம் இல்லை. தமிழை காட்டுமிராண்டின்னு சொன்னார்யா. அவர் தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அந்த எழுத்து சீர்திருத்தங்களை பின்னர் அரசு ஏற்றுக்கொண்டது. அவருடைய நூற்றாண்டில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசு ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு எல்லா நாளிதழ்கள், வார இதழ்கள் எல்லாமே அதை பின்பற்ற தொடங்கின. பின்பற்ற தயங்கிய ஒரே பத்திரிகை வந்து துக்ளக் தான். ஏன்னா எப்படி பெரியார் எழுத்தை நாங்கள் பண்ணுறது, இது நாங்கள் வந்து இப்படி பின்பற்றோம். கடைசியாக கணினி என்று ஒன்று வந்தது. கையால் எழுத்து கோக்கிற காலம்லாம் போய் கணினி அச்சு முறை வரும்பொழுது, கம்ப்யூட்டர் அச்சு முறை இதெல்லாம் இது வரும்பொழுது, லேஅவுட் வரும்பொழுது, இந்த எழுத்துலாம் உங்கள் எழுத்துலாம் பழைய ராலாம் கிடையாதுங்க, யானை தும்பிக்கை மாதிரி இருக்கிற அந்த நையே கிடையாதுங்க, அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு இது ஒன்று தாங்கன்னு சொன்னதும், என்னால் வேறு வழி இல்லாமல் இதை ஏற்றுக்கொள்கிறேன்னு துக்ளக் ஆசிரியர் வந்து ஒரு பாக்ஸ் கட்டி அந்த முதல் பக்கத்தில் ஏற்றிக்கிட்டார். ஆக எதிரியாக இருந்தாலும் சரி, இயல்புக்கு எது அப்படின்னு காட்டினவர் பெரியார். இது அவருடைய நிலை. 65 போராட்டத்தை அவர் பார்த்தது 2 கோணம். ஒன்று வந்து காங்கிரஸுக்கு எதிராக நடக்கிற போராட்டம் அப்படிங்கிறது ஒன்று. அவர் என்ன நினைக்கிறார் அதுலன்னா, நீங்கள் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே நீங்கள் உடன்பட்டு ஒரு அரசியல் கட்சியை நடத்தி அதில் தேர்தல் வாக்குரிமை அடிப்படையிலான தேர்தல் ஜனநாயகத்துக்கு நீங்கள் உட்பட்டுட்டீங்கன்னா, நீ அந்த சட்டத்தை தானே ஏற்றுக்கிட்டாகணும். அவர் பார்வை அது. அந்த சட்டத்தை தான் நீ ஏற்றுக்கணும். அது எப்படி நீ எதிர்த்து போராடலாம். ஆனால் அது உடனே மாறிடுமா மாறாதாங்கிறது கிடையாது. அது வந்து அவனோட முடிவு.
எந்த ஒரு போராட்டமும் தலைமை வழிநடத்துவதாக இருக்க வேண்டும். ஒரு தலைமை இல்லாத போராட்டம் காட்டாற்று வெள்ளம் போல அது கண்ட பக்கம் போயிடும் அப்படிங்கிறது பெரியாருடைய நிலைப்பாடு. ஏன்னா, அவருடைய போராட்டங்கள் எல்லாம் வாக்குமூலம் கொடுத்து ஜெயிலுக்கு போனோம். 3000 பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. 1957ல. 65ல இந்த நிலை இருக்கும் பொழுது, பெரியார் அந்த போராட்டத்தை அதனால அவர் ஆதரிக்கல. உண்மைதான். அதுக்கு 2 காரணம். 1 காமராஜர் பக்கம் அவர் இருந்தார். காமராஜர் தேசிய அரசியலுக்கு போயிட்டார். நேரு இருக்கிற வரை காமராஜரால் அங்கே வந்து பேச முடிஞ்சது. அது மூத்த தலைவர்கள் அந்த நிலை இருந்துச்சு. அவரால பேச முடிஞ்சது. நேரு ஒரு ஓரளவு ஜனநாயக பண்பு கொண்ட தலைவர். இப்ப இருக்கிறவங்கலாம் நேருவ ஏன் திட்டுறான்னா, அதுக்காக தான். எது நடந்தாலும் நேரு ஆட்சி காலம், நேரு காலத்தில நடந்தது இன்னைக்கு பேசுறவைங்கலாம், இவைங்க வந்து ஒரு சர்வாதிகார போக்கு கொண்டவங்க. நேருகிட்ட ஓரளவு இருந்தது அந்த ஜனநாயக பண்பு இருந்துச்சு. அதனால அவர் சொல்றாரு, நேரு ஒரு கட்டத்தில சொல்றாரு, திமுகலாம் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கு. இப்ப 57 அந்த தொடர்ச்சியாக நடக்கும்பொழுது, 58லலாம் அவர் சொல்றாரு, நீங்க சொன்ன 58ல ஒரு ரயில எரிக்கிறதா ஆமா, ரயில் ஏரி. காட்டுறாங்கங்கிறாங்கல்ல, அது வந்து 52ல நடக்குது. தொடர்ச்சியா ஏன்னா திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய அரசு அலுவலகங்களில் வந்து ஹிந்தி மொழியில தான் இனிமேலு அரசாணை இது வரும், லெட்டர்லாம் வரும். அதனால எல்லாரும் கத்துக்கங்கம்பாங்க. உடனே ஒரு போராட்டம். இது ரயில்வே நிலையங்கள்ல இருக்கக்கூடிய இந்தி எழுத்துகள், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற இந்தி எழுத்துக்கள் எல்லாம் அழிக்கிறதுன்னு ஒரு போராட்டம். இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப நாள் தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. அப்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம், அப்ப வந்து நேரு இருந்தாரு. அப்ப நேரு ஒரு தடவ சொல்றாரு, "பெரியார் உங்க நண்பர் தானே?" காமராஜர்ட்ட கேட்கிறாரு. "பெரியார் உங்க நண்பர் தானே? அ அவர்ட்ட நீங்க சொல்லலாம்ல இந்த போராட்டத்த இது பண்ண சொல்லி." "பெரியார் எனக்கு தான் நண்பர். இந்திக்கு நண்பர் இல்லையே!" அப்படிங்கிறாரு. "பெரியார் இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். நாட் ஃபார் ஹிந்தி" அப்படின்னு அவர் அவர் சொல்றாரு காமராஜர். நேருகிட்ட ஆங்கிலத்திலேயே சொல்றார். ஸோ இந்த மாரி வந்து அன்னைக்கு சூழல்கள் இருந்துச்சு. அதனால காமராஜரும் இதில நேரடியா இல்ல அந்த இடத்துல. அவரால இதை தாண்டி ஒரு பக்தவச்சலம் பேசுற மாரி வருது. காளி பசங்க அப்படின்னு. இல்ல அது அ வந்து திமுக மேல இந்த குற்றச்சாட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்ப மட்டும் இல்ல. திமுக தேர்தலுக்கு வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருப்பாய்ங்க. அதுதான் இன்னைக்கு தீய சக்தி அப்படிங்கிறவனும். ஆனா திமுக தான் இருக்கு. இப்படி சொன்னவங்கலாம் யாரும் இல்ல. காளி பசங்க, ரவுடித்தனம் பண்றாய்ங்க, இது பண்றான் அப்படின்லாம் நெறைய அத வந்து அப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு போராட்ட உணர்வு அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்ப மாணவர்கள் திமுக சைட்ல இருக்காங்க. திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம். இப்ப மாரி திமுக இளைஞரணி, மாணவர் அணின்னு கிடையாது. இளைஞரணி, மாணவர் அணின்னு அப்ப கிடையாது. மாணவர்களுக்கு வந்து திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம். திமாமுக அப்படின்னு பேரு. இந்த நீங்க சொல்ற பராசக்தி படத்துல வந்து அவரு முனைவர், முன்னாள் துணைவேந்தர் ராமசாமி வந்து அதோட கதை பின்புலத்துல முக்கிய பங்காற்றியிருப்பார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரா இருந்தவரு. அவரு மதுரையில மாணவரா அந்த போராட்டத்த முன்னெடுத்தவர் ஒருத்தர். அதாவது மதுரையில இருந்து ராமசாமி கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு காட்சி அதுக்குள்ள வருதுன்னா, அது பின்னாடி என்னன்னா, மதுரையில அவரும் ராமசாமி முன்னெடுக்கிறாரு. அங்கே வந்து காமராசன் இருக்காரு, காளிமுத்து இருக்காரு, அ பே விருதுநகர் சீனிவாசன் பின்னாடி காமராஜர அந்த தேர்தல்ல இது பண்ணார்ல, எதிர்த்து போட்டியிட்டு வென்றார்ல அவரு. இப்படி அங்கே ஒரு செட் இருக்கு. இங்க சென்னைய எடுத்துக்கிட்டா, அ இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன். முன்பு அமைச்சராக இருந்த ரகுமான் கான். அவரும் மதுரையில இருக்காரு. ஒரு பெரிய பட்டாளம் இருக்கு. திருச்சியில. அந்த பக்கம் எல். கணேசன் இப்ப அண்மையில் மறைந்தாரே. திமுகவுல இருந்து மதிமுகவின் அவைத்தலைவராக கூட இருந்த எம்பி, ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி, சட்டமன்றத்தில எம்எல்ஏ, எம்எல்சின்னு பல பதவிகளை வகித்த அன்னைக்கு மாணவர் போராட்டத்த அவர் முன்னெடுக்கிறார். லெப்டினன்ட் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர். அப்ப இந்த திமாமுக அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய இதா பண்ணுது. அண்ணா இத வந்து சேனலைஸ் பண்றாரு. இது வந்து இப்படி போயிடக்கூடாது. அண்ணாவுக்கு எப்பொழுதுமே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்டு. அதனால அவர் வந்து ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று கருப்பு கொடி ஏற்றுவது, அரசமைப்பு சட்டத்தை எரிப்பது அப்படின்னு முடிவெடுக்கிறார். அதில தான் அவர் அண்ணாலாம் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போறாங்க. அப்ப இந்த மாணவர்கள்லாம் வந்து வேகம் காட்டுறாங்க. அண்ணாவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மதுரையில் இவ்வளோ கழகத்தினர் கைது, இதில இவ்வளோ பச்சையப்பன் கல்லூரியில போய் மாணவர்கள் அடிக்கும்போது, ஒரு மாணவர் சொல்றார். "இது அண்ணா படித்த கல்லூரி. அ, தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா?" அப்படின்னு. "உங்க அண்ணாவே ஜெயில்ல தான்பா இருக்காரு." அ. அப்படின்னு ஒரு போலீஸ்கார் ஆமா. சொல்ற மாரி அண்ணா வசனம் வந்து வருது. அதில தான் அந்த சட்ட எரிப்புல அவர அண்ணாவ வந்து கைது பண்றாங்க. அரசியல் சட்ட எரிப்புல அவர கைது பண்றாங்க. கலைஞர வந்து அதில வந்து தனிமைச் சிறை அதாவது இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில அவர கைது பண்ணி, அவர் வந்து மாணவர் போராட்டத்த வந்து பேச்சாலும், எழுத்தாலும் அவர் வந்து
ஃபயர் பிராண்டாக வச்சுருக்காரு, அவர் தான் தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையில் வந்து எழுதுனதை வந்து முரசொலியில் வந்ததை அவ்வளவு நெருப்பாக பரவுது அது மக்கள்கிட்ட அப்படின்ட்டு மாணவர்கள்ட்டன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி சென்னை இங்கே அரெஸ்ட் பண்ணி சென்னையில் அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டையில் கொண்டு போய் அவரை சிறையில் அடைக்கிறாங்க, மத்திய சிறையில், அதுவும் தனிமைச் சிறையில் அடைக்கிறாங்க. அதன் பிறகும் முரசொலியில் அதே தொடருது. இது யாரா அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்ட பிறகு எப்படிடா நடக்குதுன்னு பார்த்தா முரசொலி மாறன் அவரையும் பிடிச்சி அதே சட்டத்தில் போடுறாங்க. இதுலயும் அந்த பிரஸ்ஸுக்கு வராங்க, கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, ம். பத்திரிக்கை எல்லாம் சீஸ் பண்றாங்க. கலைஞர் சொல்றாரு, அ க அ அதாவது இன்னும் 13 இடத்துல அச்சாகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்குறாரு. அ சூரியன் உதித்தால் முரசொலி ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே கைத்தட்டு தியேட்டர்ல. அது என்ன அப்படின்னா, அந்த நேரம் வந்து 2 விஷயங்கள். இது வந்து அ கீழப்பழுவூர் சின்னசாமியுடைய அந்த உயிர் தியாகம் என்பது இத ரொம்ப வேற கட்டத்துக்கு கொண்டு போயிருச்சு. அண்ணா உட்பட தலைவர்கள் வந்து யாரும் மாணவர்கள், இளைஞர்கள் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் இருந்து இந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோமே தவிர, உங்கள் இன்னுயிரை ஈந்து இதுக்காக நீங்க பண்ண வேணாம். நாங்க பார்த்துக்கிறோம். இது சட்ட ரீதியா அணுகலாம் அப்படிங்கிறத அவங்க போறாங்க. ஆனா, என்ன இதுனா என்னத்த பண்ண முடியும் சட்டத்தில நீங்க யாருமே அங்க மேல கேட்கறதுக்கு இல்லையே. டெல்லியில நீங்க டெல்லி தான் இந்தியாவா? அப்படின்னா, டெல்லி கேட்க மாட்டேங்குது எதையும். அப்ப மாணவர்களுக்கு அந்த இது வருது. அதில தான் கீழப்பழுவூர் சின்னசாமி. அவர என்ன சொல்றாங்க, அவன் வந்து ஆரம்பத்துலேருந்தே இது ஒரு வேலை பண்ணுவாங்க. இந்த மாரி மொழிக்காக யார் இறந்தாலும், அது யாரு 1938 போராட்டத்தில க கலந்து கொண்டு 1939 ஜனவரியில இறந்த தாளமுத்து நடராஜன்ல முதல் பள்ளி வந்து நடராசன். அவருக்குலேருந்து ஆரம்பிப்பாங்க. அவர் வந்து வறுமையில செத்து போனாரு. தீராத வயித்து வலியில செத்து போனாரு. அவருக்கு படிப்பே தெரியாது. அவர் போய் எப்படி எது இந்தி எழுத்துன்னே அவருக்கு தெரியும். இப்ப சொல்றாங்கல்ல, இந்த மாத்தி அழிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி. இந்த மாரியான ஒரு டோன் வந்து எப்பொழுதுமே வந்துகிட்டு இருக்கும். இது வந்து ஆனா அது ட்ரிகர் தான் பண்ணும். அந்த போராட்டத்த வந்து மேற்கொண்டு ப்ரொவோக் பண்ணி விட்டுரும். அப்ப கீழப்பழுவூர் சின்னசாமி பண்ண பிறகு, அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, அ அது மாரி வந்து ஐயம்பாளையம் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, அப்புறம் மாயவரம் சாரங்கபாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி இப்படி வரிசையா வந்து ஒண்ணு தங்கள் மேல மண்ணெண்ணெயால பெட்ரோல ஊத்திக்கிட்டு தீ வச்சு தங்களை தாங்களே எரித்துக் கொள்வார்கள். அல்லது வந்து விஷம் குடிச்சு நஞ்சு அருந்தி செத்து போவாங்க. இப்படி நெறைய நடந்தது. இது போக மாணவர்கள் போராட்டத்த ஒடுக்குறதுக்காக நடந்த துப்பாக்கிச் சூட்ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் மிகப்பெரிய எழுச்சியோட இருந்தது. அதுலேருந்து பல பேரு பின்னாடி வந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், மதியழகன் இவங்கலாம் படிச்சது திமுகவுடைய முன்னோடி தலைவர்கள் படிச்ச இடம் அது. அங்கே போய் அண்ணா உரையாற்றியிருக்கார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில. அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகமே அதனுடைய அதனுடைய உரிமையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே வந்து தமிழ் இசை விழா அப்படி இப்படின்னு தமிழ் பண்பாட்டை காக்கக்கூடியவங்க. போராட்டமா இல்லையா, அவங்க வந்து செயல்பாடா வேற ஒரு கண்ணோட்டத்தில் பண்றாங்க. அங்கே இயல்பாகவே தமிழ் உணர்வு இருக்கும். அப்ப தான் அந்த சிவகங்கை மாணவன் ராஜேந்திரன் முன்னாடி வரும்பொழுது அவன் துப்பாக்கியால சுடுறாங்க. இன்னைக்கு அந்த சிலை அங்கே இருக்கு. ம். ஆமா. பல்கலைக்கழகத்துக்கு நுழையறதுக்கு முன்னாடி அதுல அந்த கதாபாத்திரத்துல தான் அதர்வா நடிச்சிருக்காரு அது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எல்லாம் இது வந்து ஒரு பக்கம் கட்டமைக்கப்பட்ட போராட்டத்தை திமுக நடத்துது. அண்ணா வழிநடத்துறார். இன்னொரு பக்கம் மாணவர்கள் ஒரு தீவிர எழுச்சியில போயிடுறாங்க. இது இங்கேருந்து தாண்டி அது வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு இந்த மாணவர் கூட்டமைப்பு வந்து வலிமையாயிடுது. அன்னைக்கு இவ்வளவெல்லாம் கிடையாதுங்க. ஏது WhatsApp ஆமா. எங்கேருந்து மெசேஜ் அனுப்ப முடியும்? என்ன ஒரு மெயிலா? எதுவுமே கிடையாது. அப்போ வந்து ஒரு மணி ஆர்டர் அனுப்புறாங்க. ஆ, அந்த மணி ஆர்டர்ல தேதி ஆ, போட்டிருக்காங்க. அந்த தேதியில ஒண்ணு நடக்க போகுது பொள்ளாச்சிலன்னு ஆ. எல்லாம் கிளம்பி வராங்க. தந்தி மணி ஆர்டர்ன்னு கோயம்புத்தூர்ல. சொல்லுவாங்க அதுக்கு. தந்தி மணி ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. அவசரமா போணும்னா கோவைக்கு இந்திரா காந்தி ஆமா. வராங்க. அப்ப எல்லாரும் தந்தி அப்படின்னு ஒரு இருக்கும் டெலகிராம். அது இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வேற டெலகிராம் ஆப் தான் இருக்கு. நான் சொல்றது டெலகிராம்னே ஒண்ணு இருந்துச்சு அதுல. அது அ இல்ல. அன்னைக்கு அதுதான் அதிகபட்ச வசதி உங்களுக்கு. டெலிஃபோன் கூட அவ்வளோலாம் கிடையாது. ஃபோன்ங்கிறதே அவ்வளோலாம் வசதி கிடையாது. அப்ப அந்த மாரி ஒரு சூழல்ல இந்த பக்கம் மாணவர் போராட்டம் ஒரு பக்கம். அதுதான் காமராஜர் டெல்லி அரசியலுக்குள்ள போயிட்டாரு. அவரால இதுக்கு மேல இங்க வந்து இது கட்டுக்கடங்காம போகுது. ஒரு ஒரு கட்டத்த தாண்டிடுச்சு காங்கிரஸ் ஆட்சி வந்து. அன்னைக்கு இருந்த பக்தவச்சலம் அரசால அத பெருசா பண்ண முடியலங்கிற ஒரு பக்கம். பெரியாரை பொறுத்தவரைக்கும் இந்த போராட்டத்தில அவருக்கான அது வந்து இந்த இந்த வழிமுறையில அவருக்கு வந்து உடன்பாடு இல்ல. இன்னொன்னு நீங்கள் அவரு த தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்த அவர் எழுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அதில தான் போறார். அப்ப இந்த அரசமைப்பு சட்டத்த ஏத்துக்கொள்ளும்போது இப்படி தானே இருக்கும். அவன் இப்படி தானே பண்ணுவான். ஏன்னா நானும் அப்படி தானே ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். அப்படிங்கிற நிலைப்பாட்டில அவர் இருந்தார். அதனால இந்த 65 போராட்டம் அப்படிங்கிறது வந்து முழுக்க வந்து திமுகவும், அண்ணாவும் அவருடைய தம்பிகளும் வந்து கட்டமைக்க, அது மாணவர்களிடம் ஒரு பெரிய
நெருப்பை பற்ற வச்சிருச்சு. அது ஒரு பக்கம் போனால் தான் நீங்கள் சொல்கிற பல இடங்கள ரயில் இப்போ பொள்ளாச்சியில் துப்பாக்கி சூடு, துணை ராணுவம் வந்து துப்பாக்கி சூடு நடத்துது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கனல் இருந்துச்சு. இது வந்து அந்த 67 தேர்தலோட முடிஞ்சிருச்சா அது? அந்த போராட்டம்? ஏன்னா, இந்த போராட்டத்தின் முடிவு என்ன? இந்த போராட்டத்துக்கு பிறகு திரும்ப நேரு கொடுத்த உறுதிமொழிய தான் காப்பாத்துறோம்னு அதே நிலைக்கு அவங்க வந்து ஆங்கிலம் இணை ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஆமா, இன்னும் அப்படிதான் இருக்கு. இன்னும் அப்படிதான் இருக்கு. இல்ல அப்ப அதிலேயே கூட இப்ப படம் முடியும்போது, எல்லா மாநிலத்தோட பிரதிநிதிகளும் வராங்க. மாணவர் அமைப்புலேருந்து வராங்க. அதுலயும் துப்பாக்கி சூடு பட்டு இறந்து போறாங்க. இப்படி படத்துல வருது. அப்ப மற்ற மாநிலங்கள்ல ஏன் இருமொழி கொள்கை இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, 67ல ஒரு மாநில கட்சியா திமுக ஆட்சி ம். அமைக்குது. பெரு பேரறிஞர் அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகுறாரு. அதனால இங்க இருமொழி கொள்கை ஆ. சாத்தியமாகுது. ஏன்னா மற்ற தொடர்ந்து மாணவர்கள் போராடுறாங்க. ஆ. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிறப்ப தான் அண்ணா வந்து அந்த நிலையை ம். எடுக்கிறார். அப்ப மற்ற ஆ. மாநிலங்களுக்கும் ஏன் நடக்கல? இங்க ஏன் நடந்திருக்குன்ற ம். வித்தியாசம் வந்து அது கிளைமாக்ஸ்ல தெளிவா புரியுது. ஆமா. அது இது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. தேசிய கட்சிகளுடன் இணைந்த அந்தந்த ஊர் கட்சி. அது சிவசேனா 2ஆ இருக்கா, 3ஆ இருக்காங்கிறதெல்லாம் வேற. அது ஒரு பிஜேபிங்கிற கட்சியோட இருக்கு. அந்த மகாராஷ்டிரால இந்திய திணிக்காத, உன்னோட மொழிக் கொள்கைய இங்க கொண்டு வராத, எங்க மொழிய நாங்க காப்பாத்தணுங்கிறாங்க. இதே 65 இந்திய எதிர்ப்பு போராட்டமும், அதன் பிறகு 67 திமுக ஆட்சிக்கு வந்து, இன்று வரை தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளோட ஆட்சி இருக்கிற இந்த இடத்துல, இருமொழிக் கொள்கையை இந்த 2 கட்சியுமே விட்டு தரல. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அ பல திராவிட கொள்கைகளை கைவிட்ட ஜெயலலிதா, அவருடைய ஆட்சியிலும் வந்து இருமொழிக் கொள்கைய அவரு விடல. எடப்பாடி பழனிசாமி அவர்களே அத அவரு விடலையே. ஆமா. அந்த இடத்துல வந்து இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவரு மிச்ச காலத்த கடத்தின ஒரு முதலமைச்சர். அது இருக்கட்டும். இல்ல அது எல்லா சட்டங்களையும் அனுமதித்தவர். ஆமா. அதுல ரொம்ப அதுல உறுதியா வந்து இல்ல. இருந்தாரு. ஏன்னா இருமொழி கொள்கையில வந்து இல்ல அவங்க வந்து அதுல ஒருத்தர் இருந்தார். பாண்டியராஜ் மாஃபா பாண்டியராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் அண்ணாவே மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டவர் ஆமாமா. அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க வந்து இதெல்லாம் பண்ண பார்த்தாரு. அங்கே கொஞ்சம் மிச்ச சொச்சம் இருந்தவங்க கொஞ்சம் தலையில தட்டியோ, "சும்மா இருப்பா அதெல்லாம் நீ இந்த ஊர தெரியாது உனக்கு" அப்படின்ட்டாங்க. அதான் விஷயம். இல்லைன்னா அவங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கேன் ஐயா கையெழுத்து போடுறேன்ட்டு தான் இருந்தாங்க. எல்லாம் பேனாவெல்லாம் தொறந்து வச்சுட்டாங்க. அ அது அது அத விட்டுருங்க. அந்த இடத்துக்கு ஆனால் நீங்க சொல்ற மாரி இன்னைக்கு வரைக்கும் அது இங்க வரல. அது என்ன காரணமா வேணாலும் இருக்கட்டும். இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அப்ப அந்த இது வந்து நமக்கு வந்து தொடர்ச்சியா இங்க இருக்கும் பொழுது, அப்ப என்ன கேட்பாங்கன்னா, எல்லாம் இந்த திமுக, இந்த திராவிட கட்சிகள் வந்து அண்ணா, பெரியாரு, கலைஞர்லாம் வந்து இந்தி படிக்காத, இந்தி படிக்காதன்னு சொல்லி, இவங்களெல்லாம் வந்து இதாக்கி விட்டாங்க. ம். ஏன்னா, முன்னேற விடாம முன்னேற பண்ணிட்டாங்க. விடாம பண்ணிட்டாங்க. இவன்லாம் பாம்பேக்கு போனா எப்படி பொழைப்பான்? அப்படின்னு கேட்பாங்க. இதான் கேள்வி. பாம்பேக்கு போனா எப்படி பொழைப்பான்? பாம்பேல அவ்வளோ தமிழர்கள் இப்பவும் இருக்காங்க. அவங்கலாம் இங்கேருந்து ஹிந்தி படிச்சுட்டா போனாங்க? அல்ல அங்க போய் இந்தி ஒழிகங்கிறாங்களா? தமிழனுக்கு தெரியும். நம்முடைய மொழி எப்படி இந்த காப்பாத்து படத்திலேயே டெல்லியில வந்து இந்தி வாழ்கன்னு தமிழ் எழுதி அ, வைக்கிறார் சிவகார்த்திகேயன். அ, தமிழ பார்த்தோன்ன அவங்கலாம் கொதிக்கிறாங்க. அ. அதான் இந்தி ஹிந்தி வாழ்கன்னு தான் அதான். எழுதியிருக்கேன். அப்ப இது ம். நல்ல ஒரு அது ம். ஒரு நீங்க எடுத்துக்க சொல்ல நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப கேட்பாங்க. "என்ன ஆச்சு பம்பாய் போனா எப்படி நீ வேலை பார்ப்ப?" அப்படின்னு. அந்த பம்பாய் மும்பை ஆயிடுச்சு. ஏன்னா, பம்பாய்ங்கிறது வெள்ளைக்காரன் வச்ச பேரு. எங்க ஊர் பேரு மும்பை தான்டா. எப்படி நம்ம மெட்ராஸ், சென்னை ஆனுச்சோ, அது மாரி எங்க ஊரு மும்பை தான்டா. அதனால மும்பைன்னு வச்சது மட்டுமல்ல, அந்த மராட்டிய சொல்ல வச்சது மட்டுமல்லாமல், இன்னைக்கு அங்கே வந்து இந்தி வேணாம், மராட்டியத்த முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது வந்திருக்கா? இந்த கால ஓட்டம் 60 ஆண்டுகள்ல இதனுடைய விளைவு எங்கெங்க இருக்கு? இன்னைக்கு நீங்க மேற்கு வங்கத்துக்கு போங்க. செப்டம்பர் 14 இந்தி திவஸ் அப்படின்னு நாடு முழுக்க கொண்டாடப்படும். நாடு முழுக்கனா அரசாங்கத்தால், அதாவது ஒன்றிய அரசாங்கத்தால் கொண்டாடப்படும். இந்திய வளர்க்கிற நாள். திவஸ்னா திவசம்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. திவஸ் என்பது நாள். இந்தி திவஸ் அப்படின்னு அவங்க கொண்டாடுவாங்க. செப்டம்பர் 14. அன்னைக்கு மேற்கு வங்காளத்தில ஊர்வலம் போறாங்க. என்னன்னா, "எங்களுக்கு வங்க மொழி தான் வேணும். இந்திய இங்க திணிக்காத. எங்களுக்கு இந்தி திவாஸ் வேணாம்." ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தி திவாஸ் அங்கே அங்கே உள்ள அர அலுவலகங்களிலும் கடைபிடிக்கப்பட்டுச்சு. ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல. இப்ப அதுக்கு எதிரான மாற்று குரல் வருது. ஊர்வலம் போறாங்க. அந்த ஊர்வலத்தில என்னடா படம் பிடிச்சிருக்காங்கன்னா, அண்ணா, பெரியார், கலைஞர், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் இவங்களெல்லாம் வச்சுட்டு போறாங்க. ம் எதெல்லாம் இப்ப உணர்வு வருதா? இப்ப இப்ப மெஹபூபா முஃப்தி கூட கேட்டாங்கல்ல. நீங்க கேட்டாங்கல்ல. "நீ போய் கேட்க முடியுமா? ஸ்டாலின் ஸ்டாலின்ட்ட கிட்ட கேட்க போய் முடியுமா?" கேட்பீங்களா? அப்படின்னு. ஹிந்தியில பேசுன்னு கேட்க முடியுமா? உருதுல பேசுன்னு ஏன்னா, இதுதான் நம்ம விளைவிச்சிருக்கோம். இந்த விளைவு அப்படிங்கிறது இன்னும் நல்லா பாருங்க.
அண்ணா, பெரியார் இவங்கலாம் வந்து இந்திய எழுத்துக்கள் அழிப்பு அப்படிங்கிறது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஒரு தார் வச்சு பூசிட்டு வருவாங்க. அதான். இந்த கர்நாடகால மெட்ரோ ரயில்ல ஹிந்தி இருக்குன்னு சொல்லிட்டு உடைச்சு தள்ளிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, திணிப்பு அதுதான் சொல்றேன். திரும்ப திரும்ப வந்து இந்த திணிப்பு என்பது இன்னொன்னு ரொம்ப சிம்பிளா பேசுவோமா? இப்ப இது வந்து அந்த ஒரு பீரியட நீங்க சொல்ட்டீங்க. ரைட்டா. அன்னைக்கு வந்து ஹிந்தி தான் ஆட்சி மொழி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆங்கிலம் இணை ஆட்சி மொழி கிடையாது. இன்னைக்கு நிலைமை என்ன? நாடாளுமன்றத்தில இன்னைக்கு எத்தன மொழிகள்ல பேசலாம் தெரியுமா? என்ன காரணம்? உரிமை போராட்டம் தொடர்ந்து வந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருந்த அல்லது ஜனதா கட்சியின் எம்பியாக இருந்த குமரி அனந்தன் அவர்கள். அவரு வந்து தமிழில் மணி ஆர்டர் ஃபார்ம் வேணும்னு கேட்டார். ஏன்னா மணி ஆர்டர் ஒண்ணு தான் அன்னைக்கெல்லாம் பணம் அனுப்புறதுக்கு ஏழை மக்களுக்கு அ இங்க சென்னையில வேலை பார்ப்பாங்க, அல்லது இன்னொரு ஊர்ல வேலை பார்ப்பாங்க. அவங்க அம்மாக்கு அவங்களுக்கு எழுதலாம் தெரியாது. அந்த இவரு தான் அதில கொண்டு போய் குடுத்துட்டு, "அப்பா உங்க பையன் அனுப்பியிருக்காரும்மா" 2 லைன் அதில எழுதி, அதில வந்து கை நாட்டு வச்சு வாங்குவாங்க. அந்த மணி ஆர்டர்ல தமிழ் இல்லைன்னா, அவன் எப்படிய்யா அவங்க புரிஞ்சுக்குவாங்க? எப்படி அவங்க இது பண்ண முடியும்? ஒரு அவன் தேவைக்கு ஒரு பணம் கேட்டாலும், அவசர தேவைக்கு அனுப்ப முடியும். அவரு வந்து மாணவர் போராட்டத்திற்கும் அது ஒரு அடித்தளமா இருக்குது ஆமா. படத்துல. ம். அப்ப வந்து இவரே கேட்கிறாரு. ஏன்னா, இந்த தமிழ்நாட்டின் உணர்வு அது. காமராஜரே சொன்னதாக ஒரு இது உண்டு, குறிப்பு உண்டு. என்ன அப்டின்னா, அ அவரு வந்து என்னன்னா, தமிழ்நாட்ல வந்து தமிழ் ஆட்சி மொழி, தமிழ்நாட்ல தமிழ் ஆட்சி மொழி அப்படிங்கிறது சென்னை மாகாணத்திலேயே வந்து காங்கிரஸ் ஆட்சியிலேயே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்தியாவுல இன்னைக்கு வரைக்கும் இந்தி ஆட்சி மொழி, இணை ஆட்சி மொழி, அதான் அலுவல் மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ். இல்ல இணை அலுவல் மொழி ஆங்கிலம். ஆனா தமிழ்நாட்ல அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் தான் அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே வந்துருச்சு. அப்ப வந்து ஆங்கிலம் இங்கேயும் வந்து இணையா இருக்குது. அந்த சர்க்குலர் போறது எல்லாமே அப்ப கம்யூனிஸ்ட் தான் அப்ப வலிமையானவர்கள். 1957ல கம்யூனிஸ்ட் தான் எதிர்க்கட்சிகளா இருக்காங்க. அவங்க வந்து இல்ல நீங்க எல்லாத்தையும் ஏன்னா அதுக்காக போராடினவங்க அவங்க. அவங்க வந்து தமிழ் உரிமைக்காக, மொழிக்காக அவங்க சட்டமன்றத்தில குரல் குடுக்குறாங்க கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள்லாம். அப்ப அவங்க சொல்றாங்க, "இத நீங்க எடுத்துருங்க. அதாவதுன்னா ஆங்கிலத்த நீக்கிடுங்க" அப்படிங்கிறாங்க. ஆமா. இப்ப திமுக எம்எல்ஏக்கள் அப்பதான் போயிருக்காங்க சட்டமன்றத்தில. அவங்களும் அத குரல் குடுக்குறாங்க. ஆங்கிலத்த நீங்க தமிழ்நாட்ல தமிழ் மட்டும் இருக்கட்டும். எதுக்கு நமக்கு அப்படிங்கிற மாரி. அதாவது என்னன்னா, தமிழ்நாட்ல தமிழ் தான் முதன்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி இவங்க சொல்றாங்க. தேவைக்கு வேணா ஆங்கிலம் பயன்படுத்தலாம்ன்னு. அவங்க ஆங்கிலத்தையே எடுங்கங்கிறாங்க. அப்ப வந்து காமராஜர் சொன்னதாக இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் தரப்பிலேயே சொல்லப்படுவது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்ன அவங்க கேட்குறாங்கன்னு நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க? இங்கிலீஷ எடுத்துட்டா அங்க வந்து ஹிந்தி வந்து குந்திக்கும்ல." அப்படின்னு காமராஜர் சொன்னதாக ஒரு இத வந்து இன்னைக்கும் காங்கிரஸ் தரப்புல அத சொல்வது உண்டு. ஸோ நிலைப்பாடு என்பது ஒண்ணா இருந்தாலும், அவங்களுக்கு காமராஜர் என்ன இருந்தாலும் அவர் ஒரு தேசிய கட்சியின் தலைவர். தேசிய கட்சியின் முடிவுகள அவர் மதிச்சாகணும். அந்த நிலை இருக்குல்ல. அவர் வந்து நேரு இருந்த வரைக்கும் எத்தனையோ முறை இடஒதுக்கீடுக்காக, வகுப்பு வாரி ஒதுக்கீட்டுக்காக, மொழிக்காகலாம் பேசியிருக்காரு. ஆனா இந்த காலகட்டம் வேற. அதுமாரி பெரியாருடைய நிலைப்பாடுங்கிறது இப்படிதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக வரும்பொழுது பார்த்தா, தமிழுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை, அதாவது இந்தி ஆதிக்கம் உள்ளே வராத அளவுக்கு ஒரு மொழிக்கான பாதுகாப்பு. இது வந்து தமிழுக்கான பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. தமிழுக்குன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. மொழிக்கான பாதுகாப்பை உருவாக்கியதில் இந்த போராட்டமும், அதைத் தொடர்ந்து அந்த ஆட்சி மாற்றமும், அதில் அண்ணா எடுத்த தெளிவான, உறுதியான முடிவும் காரணமாக. அ ஒரு காங்கிரஸ் எம்பி வராரு இந்த படத்துல. அவங்க மகள் தான் ஹீரோயின் மாரி இந்த படத்துக்கு கதையில வராங்க. அப்ப அவங்க மகள் வந்து சொல்ற மாரி ஒரு வசனம் வருது. "ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. இனிமே நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சிக்கே வர முடியாது." அப்படின்னு ஒரு வசனம் வருது. அதாவது இந்த தேர்தல் நெருங்குற காலகட்டத்துல, இந்த படம் வந்து ரொம்ப ரிலவன்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு உணர்வு தீய அது பரப்புது. உண்மையாவே பாஜகவுக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கும் இந்த படம். இல்ல அவங்க நீங்க பாஜகவுக்கான சவால் ஒரு திரைப்படம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் முக்கியமானது தான். ஏன்னா நீங்க அந்த பராசக்திய சொன்னீங்க. அதுக்கு உடனே தடைய போடணும் போகணும்னு சொல்லி இப்ப அத பராசக்தி தடையினே ஒரு பெரிய புத்தகத்தை நண்பர் கடற்கரை மத்தவிழா சங்கரம் வந்து ரொம்ப ஆய்வு பண்ணி எழுதியிருக்காரு. பல இத. அ அன்னைக்கு ஒரு ராஜாஜி இருந்தாரு. இன்னைக்கு வந்து பல ராஜாஜிகளுடைய அந்த உணர்வை கொண்டவர்கள். அன்னைக்கு அந்த ராஜாஜியே 65 போராட்டத்தில வந்து இந்திய திணிக்காதேன்ட்டாரு. எந்த வகுப்புகள்ல இந்திய கொண்டு வரணும்னு சொன்னவரு, ஆட்சி மொழியா இந்தி மட்டும் இருக்கிறது வந்து இந்தியாவை சிதைச்சிடுங்கிற இடத்துக்கு தான் அவரும் வராரு. 65ல. ஆமா. 65ல அவரும் ம். அந்த இடத்துக்கு தான் வரார். இப்ப இந்த இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து இத வந்து உண்மையிலேயே இங்க போயிட்டு, ஒரு முருகன் கோயில்ல போயிட்டு, முருகனுக்கு ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு, அங்க போய் தமிழ் கடவுள் முருகன், அவருக்கு போயி அ சமஸ்கிருதத்திலயும், இந்தியிலயும் முழக்கம் போடுவதும், அது ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாரி நெனச்சுக்கிறதும், எவ்வளவு ஆபத்தான, தீமையான ஒரு செயல்.
இந்த மொழி போராட்டம் எந்த அளவுக்கு தமிழை காப்பாற்றி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த ஒரு ஒரு திட்டம் சொல்லுங்கள், இந்த இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில், ஒரு பாஜக ஆட்சியில் ஒரு திட்டம் தமிழில் இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு தமிழ் அந்தந்த மாநிலத்துக்கு நீங்கள் தமிழில் சமக்கிர சிஷ்யா அபியான் எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அரசு இதுவே வந்து அது பேர் என்ன, இபிசி ஐபிசியை வந்து அதே மாற்றிட்டாங்க. பாரதிய நியாய சம்ஹதாவோ என்னமோ அது பேர் எதுவும் வச்சுருக்காங்க. அது ரைட்டு, நமக்கு தெரியல. அது பிஎன்எஸ் அப்படின்னு இப்போ உடனே ஆகிடுதா, இணைய ஆட்சி மொழியில் ஒடியாந்துருச்சா பிஎன்எஸ்ன்னு. ஏன்னா திணிக்க முடியாது நீங்கள் ஒரு விஷயத்தை, அது இயல்பில் தான் வரணும். அப்போ திட்டமிட்டு பண்ணுறீங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். தொடக்கத்தில் அதை சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி எப்படி நாடாளுமன்றத்தில் எல்லா உரிமைகளும் வந்திருக்கு, ஏன் தமிழில் பேச முடியுது? எத்தனை இந்த முறை மாநில மொழிகளில் அதிகமாக பேசுனது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த உரிமை ஏன் வந்துச்சு? ஏனென்றால் தொடர்ச்சியாக இதற்கான குரல் தாய்மொழி நாள் அப்படிங்கிறப்ப நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசணும், எங்கே தெலுங்கில் பேசணும், எங்கே கன்னடத்தில் பேசணும், எங்கே வங்காளத்தில் பேசணும், அந்தந்த மொழிக்காரர்களும் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு குரல் கொடுத்தார். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படும். இது வாஜ்பாய் காலத்திலேருந்தே சொல்லப்படுது. அதன் பிறகு மெல்ல மெல்ல தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. இன்றைக்கி உடனுக்குடன் வந்துடும். நான் கேட்குறேன், ஏஐ ChatGPT காலத்தில் எதுக்கு ஏன் இந்தியை திணிக்கிறீங்க? ஒரு யூடியூப் சேனல் ஒன்று பார்த்தேன். இந்த விலாக்லாம் இருக்காங்களே, இந்த பயணம் போகிறது, ட்ராவல் அதில் ஒன்று, ஒரு டீம் வந்து டெல்லிக்கு போகுது, தமிழ்நாட்டு ஆட்கள் தான். அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அவங்க போகிறாங்க, அவர் ஒன்று சொல்கிறாரு, அந்த கடைக்காரரு எவ்வளோ விலை அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். சொல்லணும்னா அவர் சொல்கிற இது என்ன சொல்கிறாரு, அந்த பொருளோட என்ன இருக்குது, அப்படியே ChatGPT உடனே சொல்லிடுறாங்க. கிடைச்சிருது இன்னைக்கு. இதே இவங்க தமிழில் பேசினா அவரும் கேட்டுக்குவார். அவருக்கு ஏதோ தமிழ் தெரியல அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இவ்வளோ வளர்ச்சி, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. இன்னும் யாரும் முட்டாள்களோ தற்குறிகளோ கிடையாது, எல்லாத்தையும் இருக்குது. அதனால் அவங்க பயன்பாட்டில் புரிஞ்சுக்குவாங்க. செல்ஃபோன் வந்தப்போ இதெல்லாம் எப்படி பயன்படுத்த போகிறாங்க, என்ன ஏதுன்னெலாம் கேட்டாங்க. இன்றைக்கி எல்லாரும் செல்ஃபோன் இல்லாமல் இல்லை. இந்த வளர்ச்சி தகவல் தொழில்நுட்பம் வரும் பொழுது மொழியை திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மொழி நமக்கு பயன்பட வேண்டும், நமக்கு தேவைப்படுகிறது என்றால் அது எப்படி வேண்டுமானாலும் தகவல் தொழில்நுட்பம் மூலமாக நம் பயன்பாட்டை கொண்டு வந்துட முடியும். எனவே ஆனால் தாய்மொழியை அப்படி நீங்கள் கொண்டு வர முடியாது. தகவல் தொழில்நுட்பத்தில் அது இந்த மண்ணின் பண்பாடு, இந்த மண்ணின் அடையாளங்கள், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இலக்கிய செல்வங்கள், இதனை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதன் மூலமாக தான் அது வந்து இருக்கும். அந்த தமிழ் தாய்மொழிங்கிறது நிலைத்திருக்கும். இல்லைன்னா தாய்மொழியை இழந்த ஹிந்தி பேசும் மாநிலங்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய சத்தீஸ்கரில், உத்தரகாண்டில், ஜார்க்கண்டில், உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், ஹரியானாவில், ராஜஸ்தானில் அழிந்து போன வட்டார வழக்கு மொழிகள் என்று சிறுமைப்படுத்தப்பட்ட உள்ளூர் மாநில மொழிகள் போல இந்தியாவின் பிற மொழிகள் மீதும் இந்திய ஆதிக்கம் செலுத்தி காலப்போக்கில் அதனை மறைக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தான் 60 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவுக்கான எச்சரிக்கை மணியை தமிழ்நாட்டின் மாணவர்களும் இளைஞர்களும் அடித்தார்கள். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.